இரங்கல் தீர்மானம். இலக்கிய செல்வர் திரு குமரியானந்தன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் மறைவு குறித்து. காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் உறுப்பினருமான திரு குமரியானந்தன் அவர்கள் இன்று 9/4/2025 அதிகாலை மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படும் திரு குமரியானந்தன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து பெருந்தலைவர் காமராசரின் அடியொற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். அனைவரிடத்திலும் அன்போடும் நட்புணர்வோடும் பழகக்கூடிய திரு குமரியானந்தன் அவர்கள் 1980-84, 1985-88, 1989-91 மற்றும் 1991-96 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினராகவும் 1977-80 ஆண்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாராட்டத்தக்க வகையில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய காரணத்தினால் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை மாற்றி அமைத்து விட்டார் என இவருக்கு புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியதற்காக இவருக்கு தமிழ்நாடு அரசால் 2024 ஆண்டு தகைசால் விருது மாண்புமிகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களின் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.